ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே 3D கேர்ள் ஃப்ரெண்ட் எபிசோட் 7 தான். வழக்கம் போல சொல்ற டைலாக் தான். மறக்காம கீழே லைக் பண்றீங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு அடுத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க இஷினோ சொல்லிருக்கா, நீ என் கிட்ட தைரியமா சொல்லலாம், எந்த விஷயமா இருந்தாலும் என் கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் உனக்கு. இதுக்கப்புறம் அங்க ஹீரோவாவும் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்கற அவளுக்கும் புரியுது. நீ ஜெலஸா இருக்க, அதுதானே. இது ஆப்வியஸ் தான். அவன் வேற ஒரு பொண்ணு கூட பேசினா நம்மளுக்கு அப்பதான் ஃபீல் ஆகும். அதுக்கு உன்னாலே எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீ பண்ணா ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். அவன் கிட்ட நீ டைரக்டா போய் சொல்றேன், இந்த மாதிரி வேற எந்த பொண்ணு கூட நீ பேசாத அப்படின்னு. ஆனா நான் எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அப்படி நான் சொல்லிட்டேன்னா உன்னோட ஃப்ரீடத்தையே நான் அப்படியே கெடுக்கிற மாதிரி ஆயிடும். நீ என்ன சொல்ல இருக்க? அந்த 4 கண்ணு கிட்ட இதுவே நானா என்ன தெரியுமா கேட்டிருப்பேன், உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த பொண்ணு முக்கியமா அப்படின்னு தான் நான் கேட்டிருப்பேன். என்ன மன்னிச்சிருப்பா, நான் தெரியாதனமா தப்பான ஆளுகையில அட்வைஸ் கேட்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி நான் போறேன். இல்ல நீ போவாத, நான் சொல்றது கேளு. நீ ஜெலஸா இருக்கன்னா நீ இதை சொல்லிதான் ஆகணும். போனா என் கிட்டயும் வேற வழி இல்ல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் அவன் கிட்ட சொல்றது. நெக்ஸ்ட் சீன்ல இதனாலே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. சொல்லு என்ன விஷயம்? நீ என்ன தனியா மீட் பண்ண சொன்னீங்க, அப்ப எதுக்கு நீ கம்முன்னு இருக்க? அதுவா, அந்த பொண்ணு யாரு? நீ வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசினந்திய. நீ என் கிட்ட என்ன சொன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு பேச வேணாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வேற ஒரு பொண்ணு கூட பேசின்னு இருக்க. நீ யார பத்தி சொல்ற? எனக்கு சத்தியமா தெரியல. அதுதான் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு, அந்த பொண்ணு தான். ஓ, ஐடோவை பத்தி கேக்குறியா? நாங்க 2 பேருமே இப்பதான் ரீசெண்டா மீட் பண்ணிக்கணும். இருந்தாலும் என்ன பத்தியும் அவளை பத்தியும் எங்க 2 பேருக்கும் அவளுக்கும் ரொம்பவும் தெரியாது. ஓ அப்படியா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவளும் ஓட ஆரம்பிக்க. ஆனா அதுக்குள்ளே ஹிகாரு பிடிச்சிடறான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, எங்கள சில விஷயம் காமனா ஒத்து போகுது, அதனால தான் நாங்க பேசினோம். இல்ல போதும், இந்த மாதிரி நான் போறேன் அப்படின்னு ஓடி போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல அவளும் அந்த ஜன்னல் கிட்ட ஐடாவை தான் பாத்துன்னு இருக்கா. ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருக்க 2 பொண்ணுங்க தண்ணி எல்லாம் மேல தூவி ஊத்துங்க. இதனால அவ கீழே போயிட்டு அங்க ஹேங்கிய கொடுக்குறா. இதை வச்சு துவச்சுக்கோ. ஓ செம்பாயோட கேர்ள் ஃப்ரெண்டா, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நீ அந்த அளவுக்குலாம் என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா நான் அவளுக்கெல்லாம் நல்லவே இல்லை. எனக்கு தெரியும் நீங்க சொல்றது உண்மை இல்ல. சரி நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றது? நீ தேங்க்ஸ் எல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்ல. நீ உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. நீ ஹேங்கியும் எனக்கு தர தேவையில்ல. சரி நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு அவ்வளோ போக ஆரம்பிச்சிடறா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹிகாரும் தனியா உட்காந்து அந்த விஷயத்த பத்தி தான் யோசனை இருக்கான். நான் உண்மையிலேயே ஒரு பைத்தியம் தான், எல்லா தப்புமே ஏன் மேல தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த அனிமேகளும் சொல்லுது, இந்த மாதிரி நீ எதுக்கு இப்படியே உட்காந்து இருக்க, நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணாதான் எல்லாமே சால்வ் ஆகும். நீ இப்படியே தான் உட்காந்து இருப்பனா இது வேலைக்கு ஆகுது. நான் என்னோட ஸ்பெல்ல தான் போடணும் போல அப்படின்னு அவ்வளோ ஒரு பயங்கரமான பஞ்சோட இதனால ஆளு அப்படியே சுருண்டு போய் ஊந்துடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவாவா அங்க சொல்றான், இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா, நான் தான் உன்னை புரிஞ்சிக்கல. நான் அந்த பொண்ணு கிட்ட பேசினேன். உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு தெரியுமா. நீ சாரி எல்லாம் சொல்ல தேவையில்ல. எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அவளோட கேரக்டர் அது உன்ன மாதிரி தான் இருக்கு. சரி உனக்கு புரிஞ்சா சரிதான். இந்த மாதிரி நம்மளுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். அடுத்த வாட்டி அந்த மாதிரி பிரச்சனை நம்ம பேசி அதை சால்வ் பண்ண பார்க்கலாம். ஆனா உண்மையை சொன்னா அவ கியூட்டா இருந்தா. இதை கேட்கிற அந்த பொண்ணு அப்படியே ஓட ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் சீன்ல இஷினோவா அங்க காலரை பூச்சி மேட்டின்னு இருக்கான். அந்த பொண்ணு யாரா? நீ எப்படி ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இன்னொரு பொண்ணை வச்சுன்னு இருப்ப அப்படின்னு அவ்வளவு மேட்டின்னு இருக்க. பின்னாடி பார்த்தா ஹைடோ வரா. செம்பாய் நீங்க போய் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க எதுக்கு போய் சொன்னீங்க? நீங்க நார்மலான பர்சன் இல்ல போல. அதுக்குள்ள இந்த பொண்ணை பாத்துட்டாளா? இவளுக்கும் பூஞ்சி போயிடுது. இந்த பொண்ணு தானே? ஆமா நீ தானே அவ. ஆனா அதுக்குள்ளே அவ சொல்ற, இந்த மாதிரி நான் உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள நான் வரமாட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. இந்த மாதிரி சுட்சுன் செம்பாய் கிட்ட எதுக்கு அழகழகான பொண்ணுங்களா இருக்காங்க? இதை கேட்கிற அவளுக்கும் புரியுது. நான் தப்பு கணக்கு போட்டேன்ப்பா. இந்த பொண்ணு உண்மையிலே நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன். சரி நீ எதுக்கு ஹைடோ? அதுவா, இந்த மாதிரி நீங்க டம்ப்ளிங்ஸை கொடுத்தீங்கல்ல, அதுக்கு பதில் நான் டொமேட்டோவை தரலான்னு வந்தேன். நீ இதே மாதிரி கிஃப்ட்டுக்கு பதில் கிஃப்ட் தந்துனே இருந்தேன்னா இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி வாங்கினே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உன்கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னு நீ சொன்னா நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். ஏய் நானும் வாங்கிக்கிறேன் பாத, நீங்களும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி என்கிட்ட டொமேட்டோஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. இப்படி இவங்களும் பேசின இருக்கும்போது அங்க ஈட்டோ அந்த புது பொண்ணை பாத்துறான். அதை பார்த்து ஆளு ஷாக் ஆகி அப்படியே ஓடி போயிடறான். அவன் எதுக்கு ஷாக் ஆனா, என்ன பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டானா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஸ்டேஞ்சான ஆளுங்க கிட்ட ரொம்ப ஷை ஆயிடுவான். அதனாலதான் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹிகாரு அந்த டொமேட்டோஸ் எல்லாம் வச்சு டொமேட்டோ ஜெல்லியை உருவாக்கி வச்சிருக்கான். அங்க ஐடோவும் இருப்பாளா. இதனால ஐடோவையும் இன்வைட் பண்ணிக்கிறான். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி நீங்க நான் கொடுத்த டொமேட்டோ வச்சு டொமேட்டோ ஜெல்லி உருவாக்கி இருக்கீங்கன்னு. ஆனா என்ன மன்னிச்சிருங்க கேட்டிய சென்பாய். இந்த மாதிரி நான் இருக்கிறனால நீங்க ரொம்ப ஷையா ஃபீல் பண்றீங்களா என்ன? அங்க யுஷினோக்கும் டவுட் வருது. இந்த மாதிரி இவன் நான் இருக்கும் போதும் இப்பதான் பிஹேவ் பண்ணானா என்ன? ஆனா இப்பதான் ஹிகாருவே பின்னாடி நோட்டீஸ் பண்றான். இந்த மாதிரி கிஃப்டா தரதுக்கு இன்னொரு பொருளையும் வச்சிருக்கா. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி நீ கிஃப்ட்டுக்கு பதில் கிஃப்ட் தராதன்னு சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு இதை எத்தனை வந்தேன்னா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்காகத்தான் நான் இதை எத்தனை வந்தேன். நீ தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீ கிஃப்ட் அவங்களுக்கு தர தேவையில்ல. நீ பேசணுமா? நீ எப்போ வேணாலும் எங்க கிட்ட பேசலாம். ஆமா நீ எங்க கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம். இதெல்லாம் கேட்டு இருக்க அவளுக்கும் அங்க தோண ஆரம்பிக்குது. செம்பாயோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் நல்லவங்களா இருக்காங்க. இதனாலே அவ்வளவு அழுவ ஆரம்பிக்க. ஈட்டோ பார்த்தாங்க ஆங்கி எடுத்து தரான். இதை வச்சு தச்சுக்கோ. நான் நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி இவங்க ரொம்பவும் நல்லவங்களா இருக்காங்க. கேட்டிய செம்பாயும் மிஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இவங்க 2 பேருமே ரொம்பவும் நல்லவங்களா இருக்காங்க. நம்ம செம்பாய் ரொம்பவும் நல்லவரா இருக்காரு. அதனால தான் ஒரு பக்கத்து
பக்கத்துல இருக்கவங்களும் நல்லவங்களா இருக்காங்க. இதுக்கப்புறம் அவ அழுதுங்கனே ஓடிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹிகாருவும் மீட் பண்றதுக்கு வரான். இந்த மாதிரி நான் நேத்து ரொம்ப கவலைப்பட்டுட்டேன், ஏன்னா நீ அழுதுனே ஓடிட்டியா, சோ எனக்கும் தெரியல இந்த மாதிரி நீ எதனால அழுதுன்னு, ஏதோ என்னால தான் நீ அழுவ ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் தான் அவனே நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி அவளோட மண்டையில ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆசையாத நான் வந்து அதை எடுக்கிறேன் அப்படின்னு இவனும் எடுக்க போறான். ஆனா இப்பதான் ஆளுக்கே புரியுது அது ஒரு கேட்டர்பில்லர். இதை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிடறான். எனக்கு வந்து இதுனா பயம்பா, அதனால என்ன மன்னிச்சிரு. ஆனா அந்த பொண்ணு அப்படியே எடுத்து காட்டுறான், இதுவா, இது வந்து கேட்டர்பில்லர், இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா. நெக்ஸ்ட் சீன்ல அவன் போயின்னு இருக்கும் போது அங்க ஹீரோவா வந்து கேட்கறான், இந்த மாதிரி நாளைக்கு என்ன பிளான் இருக்கு, நாளைக்கு இந்த மாதிரி ஈட்டோ கூட நான் வெளியில போலான்னு இருக்கேன். ஓ அப்படியே நான் போறேன், இல்ல நீயும் வரலாம் அதுக்கு, ஆனா இருந்தாலும் வேணாம்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடறா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க அம்மாவை திட்டுறாங்க, ஹேய் நீ வந்து எப்படா நல்ல ட்ரெஸ்ஸை வாங்க போற, நீ வந்து எப்பத்துல இருந்தோ இதே ட்ரெஸ் தான் போட்டு இருக்க, இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை வாங்க போ. இதனாலே அவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான், நான் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குது. அப்புறம் தான் இவனே சைட்ல பாக்குறான், பார்த்தா அந்த பையன் போயின்னு இருக்கான். ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க, அதுவா இந்த மாதிரி கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் வாங்கலாம் நான் இங்க வந்தேன். சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு, அதாவது என்ன ஃபேஷனபிளா மாத்த முடியுமா. இதுக்கப்புறம் அவங்க ஷாப்புக்கு போயிட்டு விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. எல்லாமே ஓகேவா தான் இருக்கு, இருந்தாலும் இந்த பேண்ட் இது எதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு, என்னால இன்னமும் நம்ப முடியல நீ வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு. இதுக்கப்புறம் இவங்களும் வெளியில போயின்னு இருக்கும் போது இப்போதான் அவங்களே நோட்டீஸ் பண்றாங்க, அங்க ஆயிடோ பார்த்தா மெய்டோட ட்ரெஸ்ல அங்க வித்துன்னு இருக்கா எல்லாமே. அதை பார்த்து ஈட்டோ அப்படியே வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். ஆமா நீ என்ன இங்க மெய்டு வேலையை பார்த்துன்னு இருக்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி பார்ட் டைம் வேலையா நான் இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே வித்துன்னு இருந்தேன். இப்படி இவங்களும் பேசின்னு இருக்கும் போது இன்னொரு 2 பசங்க வந்து அந்த பொண்ணை இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாப்பா இந்த பொண்ணு, இந்த மாதிரி இது ரொம்ப கியூட்டா இருக்கு, வரியா என் கூட அப்படின்னு கையை பூச்சி இழுக்க அங்க ஆளு வந்து தடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன வேலை நீங்க பண்ணிருக்கீங்க, இப்படி பண்ணா என்ன மீனிங் தெரியும்ல, இது வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பூச்சின போனா அவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியும்ல. இதெல்லாம் கேட்டவனே அவங்களுக்கும் வேற வழி இல்லையா, அப்படியே போயிடுறாங்க. அங்க ஆயிடவும் வெக்கப்படுங்கனே நன்றின்னு சொல்றா. இதுக்கப்புறம் இவங்களும் அங்கிருந்து போயின்னு இருக்கும் போது ஈட்டவும் கேட்கறான், என்ன நீ வந்து இப்போ வீட்டுக்கு போக போற. அப்புறம் தான் இக்காருக்கே என்ன போகுது, இந்த மாதிரி அவன் ஹீரோவை மீட் பண்ணும், இதனாலே அவனும் டைம் ஆகுது, நான் வந்து அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்னு ஓடி போயிடறான் ஹீரோவை மீட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஹீரோவா கிட்ட மன்னிப்பு கேட்டு இருக்கான், இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு, நான் வந்து எப்பயுமே மத்தவங்கள அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிடறேன். இல்ல நீ வந்து அப்படி சொல்லாத, இந்த மாதிரி நான் உன்ன லவ் பண்றேன், அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா நான் சொல்றதை நீ வெறுமா கேளு, நீ வந்து ரொம்பவும் கைண்டானவன், அதுக்கும் மேல நீ நல்லா பழகுற எல்லாருக்கிட்டையும். இரு இந்த மாதிரி நீ கைண்டுன்னு சொன்ன, ஆனா கைண்டா இருக்கவங்க கையில எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு தெரியுமா. சரி அது இருக்கட்டும், ஆமா உன்னோட பேண்ட் அது வந்து எதுக்கு அத்தனோண்டு இருக்கு, இது என்ன ஃபேஷனா என்ன. ஆமா இதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஃபேஷன், இதை மிக்சுயா தான் எனக்கு வாங்கி கொடுத்தான். நெக்ஸ்ட் சீன்ல ஈட்டோவும் இக்காருவும் அங்க போயின்னு இருக்க, அங்க முன்னாடி ஆயிடவும் ஓடி போயினே சொல்றேன், இந்த மாதிரி ரொம்ப நன்றி நேற்று என்ன காப்பாத்தினதுக்கு. இதை கேட்டுன்னு இருக்க ஈட்டோ தான் அங்க அவளையே பார்த்து ஸ்மைல் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் ஸ்கூலோட சீனை காட்டுறாங்க. அங்க பார்த்தா இஷினோ வந்து சொல்றா, நம்ம வந்து கேம்பிங் பண்ண போறோம் கூடிய சீக்கிரத்துல, அதனால நீ வந்து மிக்சுயாவையும் இன்வைட் பண்ண. இல்ல நான் வந்து அவனை இன்வைட் பண்ணல, ஏன்னா அவன் என்ன ஹேட் பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க ஈட்டோவும் அங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். இவங்களோட பிளானும் அங்க சக்சஸ்ஃபுல்லா ஷெட்யூல் ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல ஈட்டோவை தான் காட்டுறாங்க, அவனும் ஒரு பிரிட்ஜ் மேல நின்று யோசனை இருக்கான், இந்த மாதிரி என்னால அவளை இன்வைட் பண்ண முடியுமா அப்படின்னு இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு காதல் மலர போகுது, அதாவது நம்ம ஈட்டோக்கும் ஐடோக்கும், அதை தான் இன்டைரக்டா சொல்லிருக்காங்க. சரி பார்க்கலாம் இவங்க 2 பேருக்கு கனெக்ஷன் வருதா வராதானே. ஏன்னா நம்ம ஐடோக்கு நம்ம ஹிகாருவை தான் ரொம்பவும் பிடிக்கும். ஸோ போக போக வர எபிசோட்ல தான் தெரியும் இந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்ல நோட்டிபிகேஷனா வரும். இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.